இப்போ வந்து மத்திய மாநில உறவை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1969 PV ராஜமன்னார் அப்படின்ற ஒரு குழு வந்து அமைக்கப்படுது. இதுல வந்து 3 பேர் அமைக்கப்படுறாங்க. இந்த குழு வந்து இந்தியாவில் வச்சு ஃபர்ஸ்ட் டைமா வந்து தமிழ்நாட்டிற்கு தான் வந்து அந்த கமிஷன் குழு வந்து வர்றாங்க. அதாவது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது தான் இந்த குழு. மத்திய அரசின் அதிகாரம் மிகுந்திருப்பதை குறைத்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. ஸோ இந்த குழுவோட பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தா, மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குழுவுடைய பரிந்துரை. இது வந்து தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து சர்க்காரியா ஆண்டு குழு. இது வந்து 1983 அமைக்கப்பட்டது. இந்த குழு வந்து மத்திய மாநில உறவை முழுமையாக ஆய்வு செய்ய மத்திய அரசு அமைத்தது. இது வந்து தமிழ்நாடு, இந்த சர்க்காரியா வந்து மத்திய அரசு அமைத்தது. அதன் அறிக்கை வந்து 1988 சமர்ப்பிக்கப்பட்டது. ஓகேவா? ஒத்துழைப்பு மையாட்சியை வலியுறுத்தியது, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதை. ஸோ இது வந்து அப்ப பிரசிடண்டா இருந்தவங்க வந்து இந்திரா காந்தி. சர்க்காரியா துறையின் பரிந்துரைகள் வந்து, அதாவது மொத்தமா வந்து 247 பரிந்துரைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசுக்கு. அதுல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது 180 பரிந்துரைகள். மாநிலங்களுக்கு இடையேயான குழு அப்படின்ட்டு 1990 வந்து கொண்டு வந்த கமிஷன் அது. தேர்ட் ஒன் வந்து பூஞ்சி ஆணைய குழு. இது வந்து 2007 அமைக்கப்பட்ட குழு. 2007 ஏப்ரல்ல இந்த பூஞ்சி ஆணையம் குழு வந்து அமைக்கப்பட்டது. இதுல பார்த்து 10 வந்து இதுக்கு உண்டான அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. மத்திய மாநில உறவின் புதிய சவால்களை, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உலகமயமாக்கல், உள்ளாட்சி ஆட்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில புதிய சவால்கள் வந்து கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டதுதான் வந்து இந்த பூஞ்சி ஆணையம். அதாவது இதோட காரணம் என்னன்னு பார்த்தா, அரசின் பல்வேறு நிலைகள் எவ்வாறு செயல்படுகிறது, அவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகள் மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய. இப்போ மத்திய அரசு எப்படி செயல்படுது, மாநில அரசு எப்படி செயல்படுது அப்படின்ட்டு சொல்லி அந்த அரசின் வந்து பல்வேறு நிலைகள் இருக்கும் இல்லையா, பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து எப்படி செயல்படுது, அவங்களுக்குள்ள எப்படி தொடர்புகள் மற்றும் பங்களிப்பு எல்லாமே இருக்கு, ஸ்மூத்தா போகுது அப்படின்ட்டு சொல்லி அதை ஆராய அந்த நோக்கத்தோடு வந்தது தான் இந்த தேர்ட் ஒன் பூஞ்சி ஆணையக்குழு 2007 ஏப்ரல்ல. அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் குழு. இது வந்து 1948 வந்துருச்சு, ஃபர்ஸ்டா வந்துருச்சு. இதுல ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க, ராஜமன்னார் குழு வந்து 69 தான் வந்திருக்கு. அப்புறம் இது 83, இது வந்து 2007. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிர்வாக பங்கீட்டை பற்றி ஆலோசனை வழங்கியது. இது படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து சுருக்கமா நினைவில் வைக்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்திருக்கேன். பட்டேல் குழு 1948, ராஜமன்னார் குழு 1969 தமிழ்நாட்டுல, சர்க்காரியா குழு வந்து 1983 மத்திய அரசுல, பூஞ்சி ஆணைய குழு வந்து 2007. நன்றி.